This video sponsored by SBO Digital Marketing. SBOனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், சுருக்கி தான் SBOன்னு சொல்கிறோம். இந்த கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவோட. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு வீர வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் கங்கை நீரை சுமந்து வந்த வட இந்திய மன்னர்கள், கங்கை கொண்ட சோழபுரம் உருவான வீர வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோழ பேரரசின் மகத்தான அரசன் ராஜேந்திர சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ராஜராஜ சோழனின் மகனான ராஜேந்திர சோழன் சோழ பேரரசின் மிக முக்கியமான மற்றும் வலிமை வாய்ந்த மன்னர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். தன் தந்தை ராஜராஜ சோழன் தொடங்கி வைத்த சோழ சாம்ராஜ்யத்தை உச்ச நிலைக்கு கொண்டு சென்றவரும் அவரே. அவர் ஆட்சியின் சிறப்பு அம்சங்களில் ஒன்று அவர் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் எனும் புதிய தலைநகரமாகும். ராஜராஜன் சோழன் தஞ்சாவூரில் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தைப் போலவே கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்தை ராஜேந்திர சோழன் எழுப்பினார். இவர் இந்த ஆலயத்தை எழுப்பியதற்கு பின்னால் சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனின் மகனும் அவருக்கு பிறகு சோழ பேரரசை ஆண்டவரும் ஆவார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்திலேயே பொ.ஆ. 10-12 இணை அரசனாக பொறுப்பேற்று கொண்டார். அன்று தொடங்கி பொ.ஆ. 1044 வரை சோழ பேரரசை ஆண்ட மன்னனாக விளங்கினார். தனது தந்தையின் போர்களில் முக்கிய பங்காற்றினார். குறிப்பாக வேங்கி மற்றும் கலிங்க போர்களில் படைகளுக்கு பொறுப்பேற்று வெற்றியை தேடி தந்தார். ராஜேந்திர சோழனின் மிக முக்கியமானதும் உலகையே திரும்பி பார்க்க வைத்த சாதனை அவர் வட இந்தியாவை வெற்றி பெற்றதுதான். வட இந்தியாவை நோக்கி படையெடுத்து சென்று வெற்றி பெற்ற முதல் தென்னிந்திய அரசன் என்கிற பெருமையை ராஜேந்திர சோழன் பெற்றார். பொ.ஆ. 1019 தனது படைகளை கங்கை நதிக்கு வடக்கே அனுப்பி பால பேரரசன் மன்னன் மகிபாலனை தோற்கடித்தார். போரில் தோற்ற மன்னர்களின் தலையில் கங்கை நீரை சுமந்து வரச் செய்து இந்த கோயிலுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்துள்ளது. பொ.ஆ. 1020 கட்டத் தொடங்கி பொ.ஆ. 1035 கட்டி முடிக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. சுமார் 250 ஆண்டுகள் பிற்கால சோழ பேரரசின் தலைநகரமாக கங்கை கொண்ட சோழபுரம் விளங்கியது. தஞ்சை பெரிய கோயிலின் நீட்சியாகவும் திராவிட கட்டிடக்கலை பாணியிலும் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் சில அம்சங்களில் இந்த கோயில் வேறுபடுகிறது. தஞ்சை பெரிய கோயில் நேர்த்தியான கம்பீரமான நேர்கோடுகளை கொண்டிருக்க, கங்கை கொண்ட சோழபுரம் சற்று வளைந்த மென்மையான கோபுர அமைப்பை கொண்டுள்ளது. இது பெண்மையின் மென்மையை குறிப்பதாக கருதப்படுகிறது. இக்கோயிலின் சிறப்பு இங்கு அமைந்துள்ள பிரம்மாண்டமான லிங்கமாகும். இது தமிழ்நாட்டிலேயே உயரமான லிங்கமாக கருதப்படுகிறது. இதன் உயரம் சுமார் 13.5 அடி, சுற்றளவு 60 அடி ஆகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.